புத்தாண்டு பிறக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்டீர்களா? என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை வாழ் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் கோயம்புத்தூர் தான். ஸோ கோயம்புத்தூரில் இருக்க டெம்பிள் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான் பார்க்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும். அப்படியே கொஞ்சம் நைட் லவுடில் நாளைக்கு போகலான்ட்டு இருக்கோங்க. அப்படியே பார்க்கலாம். என்னென்ன பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த வருஷம் புத்தாண்டுக்காக? நீங்கள் குழந்தைங்களுக்கு லீவ்னால குழந்தைங்களை கூப்பிட்டு நேட்டிவ் போகலான்ட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிளானிங்லாம் இருக்குது. நான் இந்த வருஷம் சாப்பாட்டில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த போன வருஷம் எல்லாமே. ஸோ இந்த வருஷம் அதை தவிர்த்துட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும்னு ஆசை. ஸோ அது நான் இந்த வருஷம் கண்டிப்பாக போகலாம். வேற என்னென்ன திட்டமெல்லாம் வச்சிருக்கீங்க? புது வருஷம் பிறக்க போகுது, நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படிலாம் பண்ணலான்னு இருக்கீங்க? நியூ இயர் செலிப்ரேஷன் பெருசாக எதுவும் இல்லை. நான் இன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆர்எஸ்புரம் போகலான்னு இருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் தயாராகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் விட அடுத்த வருஷம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். பட் மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரியே தான் நம்ம கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கான்ஷியஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கெட்ட பழக்கம்னா ஃபோன் பார்க்குறது, ரொம்ப இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஆயிடுச்சு. அதனால அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும்ட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க இந்த வருஷம்? நம்ம இங்க உக்கடம் நல்லா இருக்குங்க. உக்கடம் லேக்லயும் வாலாங்குளம் லேக் அங்க எல்லாமே நல்ல செலிப்ரேஷன் இருக்கும். எல்லாம் வீட்டுல அப்படியே கேக் வெட்டி கொண்டாட வேண்டியதாங்க. இந்த புத்தாண்டுல இருந்து நம்ம ஒரு சில விஷயம் இதெல்லாம் கடைபிடிக்கலான்னு இருக்கிறோம். நம்ம செம்மொழி பூங்காவை பார்த்தது அடுத்தது நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு மருதமலை கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். அதை முடிச்சுட்டு நைட்டு போய் புத்தாண்டை கொண்டாடிட்டு வீட்டில் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாம்னு ஒரு எண்ணம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுன்னா என்னுடைய தொழிலில் இதை விட்டுட்டு இப்போ ஒரு தொழில் பர்பஸ் பண்ணிருக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் தொடங்கலான்னு ஒரு முடிவில் ஐடியாவில் இருக்கிறேன். அது இந்த வருஷத்துலேருந்து தொடங்கி நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கு. 2026 நல்லதாக முடியணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து கோவை மாநகர மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது நாம் கேட்டோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.